வராது பயப்படாது. குடி பக்கம் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. ராசை எடுக்கிறதா வீடியோவில் நம்ம முதுமலை சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். முதுமலையிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறோம். சாச்சோ ஏதாவது எந்தெந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லு. சிங்காரா, அப்புறம் மாயாரா, அப்புறம் தெப்பக்காடு எல்லா இடத்துக்கு போகிறோம். ஸோ நம்மளோட டைலாக் சொல்லிடலாம். என்ஜாய் பண்ணுறேன் சாச்சோ. என்ஜாய் பண்ணுறேன். இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா தெரியுதுடா. கொஞ்சம் தள்ளிடு. அதுதான் தள்ளி. ஸோ இப்போ கிளியராக தெரியுது யானை. செஞ்சோ கும்கி யானைன்னு என்னடா சொல்கிறா பார்க்கலாம். அந்த காட்டில் காட்டானை இருக்குங்க. ஆமாம், காட்டில் வந்து குறும்பு பண்ணுற யானை அடக்கிறது. இந்த யானையை வச்சு அடிக்கிறவங்க வந்து பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி ஒரு யானையை வந்து போய் பிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த யானை தான் கும்கி யானை. அந்த குரங்குக்கு ஒரு கை இல்லை, பாவமா இருக்கு. எந்த குரங்கு? ஏகப்பட்ட மான் நிக்குது. கொஞ்சம் தள்ளுறா பாருங்க. இதுக்கு பத்தியா கொம்பு இல்லைல்ல? ஆமா, கொஞ்சம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே அதுக்கு இடையில ஒரு மயில் பாரு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆமா, இங்க வேற மயில் பாரு. மயில் வந்து அது கூட சேர்ந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா ஒரு வேலை. கீழே வந்து ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆற்றுல மானெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நமக்கு கீழே இறங்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது. கிடைச்சா போயிடுவேடா கீழே போய் பார்ப்பியா? பார்க்கலாம். கீழே பாரு, ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆற்றுக்குள்ள வந்து முதலையெல்லாம் இருக்குடா. முதலையா? முதலை. இப்பதான் கேள்விப்படுறேன். crocodile. இங்க வந்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? மேலே ஆனையோட இந்த இது பார்த்துருக்கு. மேலே யானையோடதெல்லாம் போய் இங்கே தான் மேலே தான் பாட்டு வந்தோம். ஒரு வண்டி வந்தால் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் இடம். கொஞ்சம் பெருசாக போட்டேன்.
தெரியுதா? ஆமாம். யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். புள்ளி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். இதுதான் சாப்பிடணும்னு கிடையாது, எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லாம் ஃப்ரீ. இதுதான் ஸ்கூலுக்கு போகணுங்கிறது இல்லை. கரெக்டா? ஆமாம். படிக்கணுங்கிறது இல்லை. காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, திருப்பி தூங்கிருக்கு. ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் நைட்டு தூங்குறது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, மானுக்கு வந்து புலிகிட்ட மாட்டிக்க கூடாது. அதுதான். அப்போ ஜோலி முடிச்சிடும். அவ்வளோதான். என்ன இந்த யானை, புலி, சிறுத்தை, மான் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று இதாகக்கூடாது, மாட்டிக்கூடாது. என்ன சொல்கிறேன்? மாட்டிக்கூடாது. ஆமாம். மான் வந்து யார்கிட்ட மாட்டக்கூடாது? சரி, புலிகிட்ட மாட்டக்கூடாது, சிறுத்தைகிட்ட மாட்டக்கூடாது. மாட்டினா சாப்பிடுச்சிடும். ஆமாம், சாப்பிட்ரும். பசுமையாக இருக்கு. க்ரீன் செட்டில். ஆமாம். பொதுவாக இந்த மாதிரி மரம் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் மரம், நடுவில் இது ரோடு. இங்கே ஒரு வீடு கட்டி உனக்கு வாழணும்னு ஆசை. கரெக்டாக? அது இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நடுவில் ரோடு போட்டு அதில் போகிறது ரொம்ப பிடிக்கும். கம்மியாக தான் இருக்கு. எல்லாம் கம்மியாக இருந்துச்சா வளரும். இல்லையே, இவ்வளோதான் வரும் இந்த மரத்துல எல்லாம். இந்த மாதிரி அப்பப்போ வண்டியில் காட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது. தெரியும் தானே? இறங்கவே கூடாது. ஆமாம். ஆனால் அனிமல் அட்டாக் வருது. இங்கே அங்கேருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இதோட முடிய போகுதுறாங்க. தெரியுதா செக் போஸ்ட்? மேகம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யானையை பார்க்க வந்தால் உள்ள மேகம் தான் பயங்கரமாக இருக்கு. ஸோ இதுதான் மசனகுடி செக் போஸ்ட். இந்த வீடியோவில் மசனகுடி ரீச் ஆகிட்டு ரிட்டன் நம்ம வந்து போகும்போது நிறைய யானை கூட்டத்தை பார்த்தோம். அதுதான் நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறீங்க. ரெகுலராக போகிற கடை ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. இங்கே தான் சமோசா எடுத்துக்கடா. நல்லா இருக்கா பாரு சமோசா. என்னது சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? மெதுவாக ஜூம் போய் நீட்டடு. ஸோ நம்ம வரும்போது யானை மசனகுடி பக்கம் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. செஞ்சோ யானை பாடுறா, பார்த்துட்டியா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, வெளி வருது பாரு. பா சூப்பரா இருக்குல்ல? ஆமா, அதான் பெருசு பெருசா இருக்கு. இந்த ஒண்ணு வெளியே வருது பாருங்க. இங்க வருது பாரு. சரி கொஞ்சம் ஜூம் கம் பண்ணு. அழகாடு எல்லாம் யானை எடு. கீட்டா இருக்கு. கட் பண்ணிட்டு ரெடி. இல்லை எடு கொஞ்சம் தலையெடு. ஸோ நம்ம வரும்போது யானை கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் குட்டியோடு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். செஞ்சோ எப்படா என்ன சொல்கிற? போகும்போது பார்க்க முடியல. இப்போ வரும்போது நிறைய யானை இருக்குல்ல? ஆமாம். இல்லை சரி இப்படி எடுத்துட்டே இப்படி
கிராஸ் எடுக்கிறதா? எடுத்தியா? மை காட், இன்னொன்னு வருது. ஒன்னு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இன்னொன்னு கிராஸ் பண்ணி போகுது. அங்க ஒரு ஆனா இருக்கு பாரு. ஆமா அங்க ஒரு யானை பாரு. ஃபை. அம்மா அங்க ஒரு ஆனா இருக்கு பாருமா. அம்மா அங்க ஒரு ஆனா இருக்கு பாரு. இந்த யானை கூட்டம் தான் அன்னைக்கு அவங்க பார்த்துருக்காங்க. அப்படியும் யானை கூட்டம் இங்கே நிறைய நிற்கிது. அதுதான் முன்னாடி கிராஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. இந்த செலிமா ஹெடு 7 இன்னொரு வலி இன்னொரு 8 எங்கூர் மானு குட்டி இருக்குது ஒண்ணு. இது கிராஸ் பண்ணுறதுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். பொறுமை. நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம். வேணாம், அது கிராஸ் ஆகிட்டோம். நான் அப்படியே பார்க்கலாம். ரெடி, கிராஸ் பண்ண வேணாம், வெயிட் பண்ணு பார்க்கலாம். ஓகேயா? வேணாம். ரெடி, டாடி நம்ம சீக்கிரமாவே போயிடலாம் டாடி. கட் பண்ணி சிலி அந்த அந்த கிருபை வராது பயப்படாது. குட்டி அனுப்பாரு மண்ணில பூசி கரெக்டாக 4 மணிக்கு மேலே தானே